அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு ஒளிமுக நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். இன்றைக்கு புலம்பெயர் நாட்டிலே தமிழ் மொழியின் எதிர்காலம் என்கின்ற தலைப்பிலே இப்பொழுது நான் உங்களுடைய பாலிலே இருந்தே வருகின்றேன். நீங்கள் சொன்னீர்கள் உங்களுடைய உறவுகளோடு பேசுவதற்கு தமிழ் மொழி பெரிய உதவியாக இருக்கின்றது என்று. மறக்கவில்லை, உறவுகளோடு பேசுவது என்பது அந்த இனத்தின் இன அடையாளத்தை இழக்காமல் இருப்பதற்கும் வேறு வேறு நாடுகளிலே வாழ்ந்தாலும் தமிழர்கள் என்கின்ற அடையாளத்தோடு வாழ்வதற்கும் இந்த தமிழ் மொழி பயன்படுகிறது என்பது ஒரு மிகப்பெரிய விடயம். அதையும் தாண்டி இந்த மொழியை, தமிழ் மொழியை ஒரு அறிவு மொழியாக, தொழில்நுட்பம் சார்ந்த, வணிகம் சார்ந்த போன்ற விடயங்களிலே அறிவை பெற்றுக் கொள்வதற்கு ஆசிரியர்களிடத்தில் நீங்கள் கூட சொல்லலாம். அதில் தமிழ் மொழி இந்த புலம்பெயர் நாட்டிலே பிரயோசனமாக இருக்கின்றது. நிச்சயமாக. ஏனென்று சொன்னால் இந்த தமிழ் மொழி தனிய தொடர்பாடல் மொழியாக மாத்திரம், தமிழர்களுடைய தொடர்பாடல் மொழி மாத்திரம் இல்லை என்றால் அந்த தமிழர்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற, தமிழ் இனத்தினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கின்ற, தமிழ் இனத்தினுடைய எல்லா போக்கையும் நிர்ணயிக்கின்ற ஒரு மொழியாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்கள் தனிய ஊடக மொழியாக மாத்திரம் என்று பார்க்காமல் அதற்கப்பால் இப்பொழுது உதாரணமாக பார்த்தா, குறிப்பாக பார்த்தால் இப்பொழுது தற்பொழுது இந்தியாவிலே இருந்து தமிழர்கள், தொழில்நுட்பம் வாய்ந்த தமிழர்கள் இங்கே வேலை வாய்ப்புக்காக வருகின்றார்கள். இப்பொழுது இப்படியான மூளை பலத்தை, அதாவது புத்திஜீவிகளை உருவாக்குகின்ற, வளர்க்கின்ற, அவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய பல விதங்களில், பல கோணங்களிலே எங்களுக்கு அந்த தமிழ் மொழி உதவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதை நாங்கள் சிந்திக்க வேண்டும், நன்றாக சிந்திக்க வேண்டும். இந்த பிள்ளை சொன்னது போல சுவிஸிலே இருக்கக்கூடிய ஒருவர் சிறந்த தொழில்நுட்பவியலாளராக, சிறந்த வர்த்தக ரீதியிலே முன்னேறக்கூடியவராக, தமிழ் மக்களுக்கு எதிர்காலத்திலே நல்ல சுபிட்சத்தை உருவாகக்கூடிய ஒரு அறிவியலை பெற்றிருந்து இருப்பாராக இருந்தால், அந்த அறிவியலை இங்கே இருந்து கொண்டு இந்த பிள்ளை அந்த அறிவியலை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. சேர்ந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அங்கே ஒருவர் தனித்து இயங்குவதை விட பலர் சேர்ந்து இயங்கும் பொழுது அங்கே இந்த பல வளர்ச்சிக்கான போக்கு வரும். எதிர்காலம் என்கின்ற ஒரு விடயத்திலே, எதிர்காலத்திலே கேள்விக்குறியை நாங்கள் போடுவாக இருந்தால், இந்த தமிழ் மொழியால் என்ன பயன்கள் இருக்கும், தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதன் மூலம் இந்த எதிர்கால சந்ததிகளுக்கு, எதிர்கால தமிழர்களுக்கு, எதிர்கால தமிழரின் வளர்ச்சிக்கு என்ன உதவியாக இருக்கும் என்று பல கோணங்களில் நாங்கள் சிந்திக்கிறோம். இன்னும் ஒரு உங்களிடமே கேட்கின்றேன். நாங்கள் நிறைய பிரச்சனைகளை பற்றி பேசினோம். தமிழ் மொழியை கற்பதிலே அல்லது கற்றுக்கொள்வது, தமிழ் மொழிக்கு ஏற்படுகிற பாதிப்புகள் புலம்பெயர் நாடுகளிலே இதை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான பிரச்சனையை நான் பார்க்கின்றேன். இன்றைய இளம் சமுதாயம் தமிழ் சமூகத்தோடு, அல்ல குறிப்பிட்ட வகையினர் தமிழ் சமூகத்தோடு ஒட்டாது விலத்தி போய் கொண்டிருக்கின்றார்கள். தமிழர்களோடு பழகுவதை குறைத்துக் கொண்டு வருகின்றார்கள், தமிழ் பேசுவதை குறைத்துக் கொண்டு வருகின்றார்கள். அவர்களிடம் கேட்டால் அவர்கள் குற்றச்சாட்டை தமிழ் சமூகத்தின் மீதுதான் போடுகிறார்கள். தங்களுடைய பாய்ச்சலுக்கு ஏற்ற வகையில், வளர்ச்சிக்கு ஏற்ற வகையில் இந்த தமிழ் சமூகம் இல்லை, இது பிற்போக்கு சமூகமாக இருக்கின்றது, தங்களால் இவர்களோடு சரியான முறையில் பயணிக்க முடியவில்லை, நாங்கள் எங்களுடைய பாதையில் போகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு புறப்படுகின்ற ஒரு இளம் சமுதாயத்தை நாங்கள் இன்றைக்கு காண்கின்றோம். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல முடியும்? நீங்கள் இளம் சமுதாயம் என்ற வகையில் இதை பற்றி என்ன சொல்லுவீர்கள்? இந்த தமிழ் மொழியில இருந்து விலகினம் என்றால் அதுக்கு காரணம் பெற்றோர் தான். என்னன்னா பெற்றோர் தான் ஆர்வம் கொடுக்க வரும், தமிழ் மொழியை படிக்க வரும் என்று. ஆனா வேறொரு பிரச்சனை எங்களுக்கு என்னன்னா, நாங்க வந்து ரெண்டு சமுதாயத்துக்கு இடையில வளர்றோம். ஒரு பக்கத்துல பார்க்க போனா ஜெர்மன் சமுதாயம், மற்ற பக்கம் பார்க்க போனா தமிழ் சமுதாயம். அப்ப நாங்க அதுக்கு ரெண்டுக்கும் இடையில வளர்றதாலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தா, பிள்ளைகளுக்கு பெற்றோர் சொல்லி கொடுக்கறது, நீங்க படியங்களோட கலைக்க கூடாது அந்த வழியால. ஆனா இப்ப நாங்க சின்ன வகுப்புலயே டீச்சராக சொல்லி கொடுத்தோம், என்ன மேசையில இருந்தா படியனுக்கு பக்கத்துலதான் இருக்க சொல்லி மாத்தி அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்ப எல்லாத்தையும் பார்த்தா அதுவும் ஒரு காரணமா இருக்குது. எங்களோட சமுதாயம் தமிழ
விலகி போறதுக்கு. ஆனா கூடுதலா பார்க்க போனா பெற்றோர் தான் காரணம். பெற்றோர் முயற்சியில தான் இருக்குது பிள்ளைகள் தமிழை படிக்கணுமோ இல்லையோ அதுக்கு ஆர்வம் காட்டி அவையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உண்மையாக தான் இருக்கும். பிரச்சனைகள் அதாவது இளம் சமுதாயம் அது அவர்கள் பெற்றோர்கள் மீது மட்டும் குற்றச்சாட்டு, பொதுவாக ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் மீதே குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். நான் இந்த நிகழ்ச்சியை கூட தமிழர்களோடு ஒட்டாமல் வாழுகின்ற ஒருவரை அழைப்பதற்கு மிகவும் முயற்சித்தேன். அவர் சொன்னார், நான் தமிழர்களே வேண்டாமல் இருக்கின்ற பிறகு நான் தமிழ் நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று. இப்படி அவர்கள் சொல்வதெல்லாம் தமிழர்கள் இப்படியான பழக்கத்தை கொண்டவர்கள், மற்றவர்களை பற்றி காய்த்து கொண்டே இருப்பார்கள், நிறைய பிற்போக்கு மூட நம்பிக்கைகள் நிறைந்தவர்கள், அவர்களோடு எங்களால் முன்னேற முடியாது, நாங்கள் எங்கள் பாதையில் போகின்றோம் இந்த பிள்ளைகளுக்கு இந்த இடத்திலே எனக்கும் உள்ள வேதனை இதுதான். ஏனென்றால் இந்த பிள்ளை சொன்னது 2 மொழி கலாச்சாரத்திலே நாங்கள் வாழ்கின்றோம். இந்த 2 மொழி கலாச்சாரத்திலே வாழ்கின்ற பிள்ளைகள் அங்கே இயல்பாக இருக்கின்றது என்று சொன்னால், அவர் ஒரு ஆண் பிள்ளையோடு இன்டர்நெட்டில் தொடர்பு வைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர்கள் எங்களுடைய பெற்றோர்கள் பார்க்கிறது இந்த கூடாத விடயங்கள். அது நாங்கள் நல்லதையே நினைச்சு நல்லதையே நடக்க வேணும், அது கண்காணிப்பாக இருக்க வேணும். அல்லது தொலைபேசியில் கதைத்தால் கூட உடனடியாக தப்பான கருத்துக்கு போகின்ற விடயங்கள். இதே போக்கு இருப்பதனால் எங்களோடு அந்த புதிய சமுதாயம், எங்களுடைய அந்த சமூகத்தோடு அந்த புதிய சமுதாயம் சேர்ந்து வேலை செய்வது, குறிப்பாக இந்த தமிழ் மொழியை வளர்க்கின்ற பணியிலே சேர்ந்து வேலை செய்வதற்கு அவர்களுக்கு தடையாக இருக்கின்றது. அவர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்கின்ற நோக்கத்தை அவர்கள் யோசிக்கின்றார்கள். இது இயல்பாகவே எங்களிடம் இருக்கின்ற சில தவறான கருத்துக்களும் கூட. அதை சரியாக ஆராய்ந்து முடிவெடுக்கிறோம் என்பது வேறு. திடீரென அந்த பொருட்பட ஒருவர் பாடசாலை விட்டு ஒரு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் ஒன்றாக சேர்ந்து போனால் கூட அதிலே சில பிரச்சனைகள் வருகின்றது. அதனாலே இந்த சமூகத்திலிருந்து சில பிள்ளைகள் விலகி போகிற சாத்தியம் வருகின்றது. தவறுகள் நடக்கலாம். ஆனால் நாங்கள் பெற்றோராகிய நாங்கள் அதை நன்றாக உன்னிப்பாக கவனித்து செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அந்த பிள்ளை சொன்னபடியும் 2 மொழி கலாச்சாரத்திலே நாங்கள் வாழ்கின்றோம். 2 மொழி கலாச்சாரத்திலே வாழ்கின்ற பொழுது அந்த பிள்ளை 2 சமூகத்துக்கு முகம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கின்றார். இந்த 2 சமூகத்துக்கு முகம் கொடுக்கும் பொழுது எங்களுடைய சமூகம் அந்த 2க்கும் ஒத்துப்போகாத பட்சத்தில் இந்த புதிய தலைமுறையை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செய்வது மிகவும் கடினமான விடயமாக இருக்கு. இப்ப தமிழ்நாட்டில் தினம் பிள்ளைகளை பொத்தி வீட்டுக்குள்ள பொத்தி வளர்த்தாதான் பிள்ளைகள் நல்லா வருவினம் என்று. ஆனா இப்ப அப்படி பார்த்த பிள்ளைகளே எவ்வளவு பேர் பிள்ளையான வழிக்கு போயிருக்கோம். நாங்க எங்களையும் அது அனுபவம், நாங்க எங்க அனுபவத்தை தேடி நாங்க அதுல எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும். இப்ப பெரிய பிரச்சனையே தமிழாக்களுக்கு என்னன்னா, அது தமிழாக்கள் அவைக்காக வாழணும், அது மெட்டாக்களுக்காக வாழணும். இப்ப கணக்கு பேர் சொல்லிட்டோம், ஓ நீ இப்படி செய்யலாம், ஆனா மெட்டா என்ன 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 இப்படி இதை பற்றி கதைக்கணும் என்று அதுலதான் என்ன முன்னாடியில நிற்கணும், மெட்டாக்கள் என்ன நிற்கணும் என்று. உங்களுடைய கேள்வி, இப்படியான சமூகத்தோடு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பழக விடுவீர்களா எதிர்காலத்திலே? தமிழாக்களுடைய நான் பழக விடுவேன். ஆனா நான் இந்த பிள்ளைய வளர்க்கிறதா இருந்தா நான் என்ன சொல்லுவேன், அவைக்கு புத்திமதி நிறைய சொல்லி நான் அவைய விடுவேன் வழியால. ஏனென்றா பிள்ளைக்கான அனுபவங்களை சேர்த்தா தான் அவைக்கு நல்லது. இப்ப மட்டும் அம்மா அப்பாக்கு சொல்லி வளர்ந்தா அதுல பிரியோசனம் இல்லை. இப்ப நாங்களும் வழியால போய் என்ன இதுகளை சந்திக்க வேணும். எங்களோட சமூகத்தினுடைய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, பொம்பளை பிள்ளைகள் என்று சொன்னவுடன் கற்பு என்பது ஒரு பெரிய ஒரு மகுடம் மாதிரி அங்க இருக்கு. அதான் இருக்குது. அதை நோக்கியதான் அந்த பெற்றோரின் பயம், அதை நோக்கியதான் அந்த பெற்றோரின் பயம் இருக்கின்றது. ஆனா இந்திய கலாச்சாரத்துக்கு அப்படி அது இல்லை. ஆகவே அந்த கலாச்சாரத்துக்கும் மங்கள கலாச்சாரத்துக்கும் இவ்வளவு மைல் தூரம் வித்தியாசம் இருக்கிறது. இந்த பிரச்சனையை வைத்துக் கொண்டு நாங்கள் முறைசாரம் பேசுவோம். என்னென்ன பிரச்சனைகள் அதால இந்த பிள்ளைகள் அந்த கூடுதலாக தமிழாக்களோட பழக விரும்புது. ஏன்னு சொன்னால் ஒன்று கதைச்ச உடனே அவை போய் டக்குன்னா அந்த பெற்றார்கிட்ட சொல்றது, அல்லது அவை சேர்ந்திருந்து இன்னொரு பிள்ளையை பற்றி கதைக்கிறது. அது அவன் ஃப்ரெண்டா இருக்கலாம், ஒரு சிநேகியா இருக்கலாம். அப்போ அவையோட பற்றி கதைக்க வாக்கு மயம் நோகும், அவையோட பற்றி இப்படி கதைக்க. ஏன்னா இவர்கள் யதார்த்தமா இந்த பிள்ளைகள் இங்க பிறந்த பிள்ளைகள் வளருது.
இங்கே வந்து ஒரு பொய் பிரட்டுகள் சொல்றது இல்லை. ஒரு போலீஸ் வந்து கேட்டால் இது நடந்ததான் கூட உண்மையை சொல்லியிருப்பேன். பொலிச்சு சொல்ற வாடிக்கை இல்லை. அந்த களவை இங்கே இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறது நாங்கள் பெற்றார். இந்த இளம் சமுதாயத்துக்கு எப்படி நாங்கள் தமிழ் மொழியை கொண்டு போவோம்? இந்த இளம் சமுதாயத்திட்டை நாங்கள் கொடுக்க வேண்டும். இந்த இளம் சமுதாயத்திடம் கொடுத்தால் தமிழ் மொழி கொண்டு செல்ல முடியும். நாங்கள் அதாவது ஏற்கனவே நாங்கள் இது சம்பந்தமாக தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் ஒரு விடயத்தை தொடக்கினோம் என்று சொன்னால் முடிப்பவர்கள் அவர்களாக இருக்க வேண்டும். நாங்களே தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நாங்கள் நடத்தி முடிக்கிறோம். எங்களுடைய சிந்தனை என்ன, எங்களுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் பிள்ளைகள் புலம்பெயர்ந்த தேசங்களிலே தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் இருக்கும் பட்சத்தில் அந்த அடுத்த தலைமுறையை நாங்கள் இந்த வழிக்கு இட்டு செல்ல வேண்டும். அவர்களை தயார்படுத்துவதற்கு நாங்கள் தடையாக இருக்கக்கூடாது. கூடுதலாக சில விடயங்களை அவர்களின் மனங்கள் உடைகின்ற சம்பவங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த அவர்கள் உண்மையிலே நான் பெருமைப்படுகின்றேன். இங்கே பிறந்த எங்களுடைய பிள்ளைகள் உண்மையாக நடக்கின்றார்கள். இது போற்றத்தக்கது. இந்த உண்மையாக நடக்கின்ற பிள்ளைகளை பொய்காரராக மாற்றுவதே எங்களுடைய பெற்றோர்களாகத்தான் இருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தால் இது நடைமுறையாக நடைபெற்ற சம்பவம். குறிப்பாக 3 வயது முடிந்த பின்னர் ஒரு பிள்ளை இது டிக்கெட் எடுக்கணும், என்ன பிரியாணி சீட்டு எடுக்க வேண்டும். அதை அம்மா சில வேளை சொல்லுவா, கேட்டால் நீ 3 வயதாண்டே சொல்லடி, அது இயல்பா அப்படி இருக்கிறது. இது அப்ப அந்த பிள்ளை பார்க்குது முதலே பிள்ளை போய் சொல்ல ஆரம்பிக்கும். இது முக்கியமான விடயம். ஒரு கிளாஸ் ஒரு கண்ணாடி பாத்திரத்தை ஒரு பிள்ளை கீழே போட்டு உடைத்து விட்டதென்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அவர்களை நாங்கள் பிள்ளைகளை அதட்டி வெருட்டி பயப்படுத்தினவுடன் அந்த பிள்ளை அடுத்த கட்டமாக அதே கண்ணாடி பாத்திரத்தை போட்டு உடைக்கும் பொழுது அந்த பிள்ளை சொல்லுகின்றது, நான் உடைக்கவில்லை. இது இந்த சமூகத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்றது எங்களுடைய கையில் இருக்கிறது. பெற்றோராகி எங்களுடைய கையிலே இருக்கின்றது. பாருங்கள், குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சிறப்பாக வளர்ந்த பிள்ளைகள் என்று சில பழக்கம். பிள்ளைகள் வாழுகின்ற சூழல் என்பதற்கு அப்பால் இந்த சூழலை மாற்றுபவர்கள் பெற்றோர்களாக இருக்கின்றோம். இதை நாங்கள் யாரும் மறக்கவோ முடியாது. எங்களுடைய கையிலே தான் இருக்கின்றது. அதை விட நாங்கள் என்னுடைய பிள்ளையை நான் இப்படி ஆக்குவேன் என்று முடிவெடுக்க முடியாது. ஆற்று வெள்ளத்துக்கு அணை போட முடியாது. இப்படித்தான் நான் நடத்த வேண்டும், என்னுடைய பிள்ளையை பெரிய மருத்துவராக்குவேன், அப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டாம். என்றால் பலாமரத்திலே பலாப்பழம் தான் பழுக்கும், மாமரத்திலே மாம்பழம் தான் பழுக்கும். நீங்கள் மாமரத்திலே பலாப்பழம் பழுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் அந்த பிள்ளைகளின் இயல்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் விட்டு கொடுத்து வாழ்வது. கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும். கட்டுப்பாடுகள் எங்களுடைய ஏன் இப்பொழுது சொன்னோம், உங்களுடைய பழக்க வழக்கங்கள் இங்கே எங்களுடைய பழக்க வழக்கங்கள், எங்களுடைய உறவு முறை பழக்க வழக்கங்கள் ஜெர்மன் நாட்டிலே 2வது உலக மகா யுத்தத்துக்கு முன்னர் இருந்தது. என்றும் கூட இந்த விவசாய தொழில்கள் புரிந்து கொண்டிருக்கின்ற ஜெர்மனியர் மட்டத்திலே எங்களுடைய பழக்க வழக்கங்கள் போன்ற பழக்க வழக்கங்கள் இருக்கின்றது. இது சமூகம் சார்ந்தும் இந்த மொழிக்கு ஏற்படுகின்ற ஆபத்தை சுட்டிக்காட்டுவதற்காக நான் இதை குறிப்பிட்டேன். இன்னும் ஒரு பிரச்சனை, இப்பொழுது அடுத்த தலைமுறை, அதாவது தாயும் தந்தையும் அந்த வாழுகின்ற நாட்டு மொழியை பேசக்கூடிய நிலையிலே இன்றைக்கு உருவாகிக் கொண்டிருக்கின்றனர். அவர்களுடைய பிள்ளைகள், இந்த பெற்றோரும் பிள்ளைகளும் அந்த நாட்டு மொழியை பேசக்கூடிய தகமையோடு இருக்கின்ற பொழுது வீட்டு மொழியாகவும் தமிழ் இருப்பது குறைந்து போகிறது. உங்களுடைய காலத்தில் அது உங்களுடைய வீட்டிலே வித்தியாசமாக இருக்கக்கூடும். நீங்கள் தமிழ் மொழியிலே எந்த நாட்டு மொழியை விட தமிழ் மொழியிலே அதிக குழந்தை பெற்றிருப்பதால் நீங்கள் தமிழ் மொழியிலே உரையாடுவீர்கள். ஆனால் பெற்றோரும் இங்கே படித்து 2 மொழியை கற்றவர்கள் குழந்தைகளோடு உரையாடுகின்ற பொழுது அவர்கள் அந்தந்த நாட்டு மொழியை பயன்படுத்துகின்றன இருக்கின்றது. நான் கன குடும்பங்களை பார்த்துருக்கேன். எல்லா குடும்பங்களில் அவர்கள் எடுத்தவுடன் டச் மொழியில் தான் உரையாடுகிறார்கள் கணவன் மனைவி. அந்த சின்ன பிள்ளையும் உடனே ஜானாய் எல்லாம் சொல்லி தொடர்ந்தது. அப்போ அந்த நிலையில் அந்த
பிள்ளையை கொண்டு நாங்கள் ஒரு தமிழ் பள்ளிக்கூடத்தில் பூத்துவமாக இருந்தால் உழவு கஷ்டப்படும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் தாய்மொழி என்பது தட்டி தடக்கி விழுந்தொழும்பி அதில் குளிச்சொழும்பி வந்தால் தான் அது தாய்மொழியாக இருக்கும். அந்த பிள்ளைக்கு அது வச்சு தான் தாய்மொழியாகும். இங்கே பிறந்த இந்த குழந்தைகள் நாங்கள் ஏற்கனவே பேசியது போன்று பெரும்பாலான இடங்களிலே இந்த நாட்டின் மொழியை தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாடசாலையிலும் சரி, தங்களுடைய நட்பு வட்டாரத்துக்குள்ளும் சரி, அவர்கள் அதிகமாக இந்த நாட்டு மொழியை பேசுகிறார்கள். சிந்தனை மொழியாக இந்த நாட்டு மொழி இருக்கின்றது. இப்பொழுது எனக்கு ஒரு பெற்றோராக ஒரு பிரச்சனை வருகின்றது. ஒரு சம்பவத்தை சொல்லலாம். நான் சில வாரங்களுக்கு முன்பு அவசரமாக ஒரு நிமிடம் வீட்டை விட்டு ஒரே ஒரு நிமிடம் தான் வெளியிலே போக வேண்டி வந்தது. என்னுடைய 4 வயது மகள் ஜன்னலிலே விளையாடுகின்ற வழக்கத்தை கொண்டவள். நான் போகின்ற பொழுது இப்பொழுது அவள் தமிழும் பேசுவாள், அவளும் விளங்கும். நான் அவளுக்கு எந்த மொழியிலே சொல்லுவேன். எனக்கு என்னுடைய மொழியை விட அவளுடைய பாதுகாப்பு முக்கியம். இந்த இடத்துல நான் சிந்தித்து போட்டு அவளுக்கு அவள் சிந்திக்கின்ற மொழியிலே சொல்லிவிட்டு போகின்றேன். இது தவறான. இப்போ இவன் சொன்னவா என்ன சொன்னால் தமிழை எழுதிக்க கூடி டொச்சில சிந்திக்கத்தான் தமிழை எழுத வேண்டும். அப்போ அவன் இந்த சிந்தனை மொழி அதான் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த யோசிக்கிறீங்களேன்னு சொன்னால் அந்த அந்த பிள்ளைங்க பாதுகாப்பை தான் நீங்கள் கருத்தில் கொண்டு அவருக்கு விளங்குற மொழியில சொல்லிட்டு போனீங்க. பிள்ளை கவனமாக இல்லைன்னு சொன்னால் பிள்ளைக்கு அது விளங்க இல்லைன்னா பிள்ளை ஒன்றும் செய்யும். அப்போ அதுக்காக அந்த பாதுகாப்புக்காக நீங்கள் சொன்ன மொழி அது அந்த பிள்ளையின் மனதில் அப்படியே வந்து அந்த பிள்ளை அந்த தமிழை வளர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. இந்த இடத்திலே அந்த முக்கியமான ஒரு விடயத்தை எனக்கு அந்த சிந்தனை வருகின்றது என்னென்றால், இந்த எப்படி அடுத்த தலைமுறை இந்த தமிழ் மொழியை கற்பிக்குமா என்கின்ற ஏக்கம் இங்கே தெரிகின்றது. இயல்பாக நீங்கள் சொன்னீர்கள், அதாவது அந்த பிள்ளைக்கு உடனடியாக என்ன தேவைப்படுகின்றது? முதலுதவி தேவைப்பட்டது. அந்த மொழியிலேயே முதலுதவி தேவைப்பட்டது. அதிலே நீங்கள் பாவித்த மொழி டச் மொழியாக இருந்தது. இதே விடயத்தை தான் இப்பொழுது உங்களுக்கு அடுத்த சந்ததி எப்படி செல்ல போகின்றதுன்னு சொன்னால், அங்கே தமிழ் வார்த்தைகளை அந்த பிள்ளைகள் பாவிப்பார்களா, அந்த தமிழ் வார்த்தைகளை உச்சரிப்பார்களா என்பது கூட சந்தேகமாயிருக்கும். ஏனென்றால் நாங்கள் கூட இங்கு கூடுதலாக நாங்கள் இந்த டச் மொழிகள் அந்த வேலைப்பாடு காரணமாக நாங்கள் கூடுதலாக ஜெர்மன் மொழியிலே தான் உரையாட வேண்டியிருக்கிறது. எங்கேயோ வீட்டிலே வந்து தமிழிலே உரையாடுகின்றோம். அது ஒரு விடயம், முக்கியமான விடயம். இது அடுத்த சந்ததி என்று பார்க்கும் பொழுது அங்கே இந்த பிள்ளைகள், இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள், இங்கே தொழில் பார்க்கின்ற பிள்ளைகள் தொடர்ச்சியாக ஜெர்மன் மொழியிலே உரையாட போகின்றார்கள். இதுதான் எங்களுடைய கேள்விக்குறி. இந்த ஜெர்மன் இது வந்து இப்போ நாங்கள் இந்த நிகழ்ச்சியில பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களில் இத்தனை தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் பிரியர்கள் கூட இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒரு ஆத்திரம் பெற என்ன இது அழியும் கொண்டே சொல்லிக் கொண்டிருக்கிற மாதிரி ஒரு தோரணை இங்கே தோன்றுகிறது. ஆகவே இந்த அழிவை எப்படி தடுக்கலாம் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. இந்த நிலையை சரியான முறையிலே உள்வாங்கி இங்கே உள்ள பாடசாலைகள், அதனுடைய ஆசிரியர்கள், கட்டமைப்புகள், நிர்வாகிகள் இவர்கள் எல்லாம் இந்த சவாலை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்களா? இங்கே தமிழ் கற்பிக்கின்ற 2 ஆசிரியர்களாக இதற்கு உங்களுடைய பதில்? நான் ஒரு 11 ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லலாம். ஒரு பிள்ளை ஒரு சோதனையில் அதாவது பரீட்சையில் பங்கு பெற்றவில்லை. அந்த பரீட்சையில் பங்கு பெற்றாவிட்டால் அந்த பிள்ளைக்கான சான்றிதழ் வழங்கப்பட மாட்டான்னு சொல்லப்படுகிறது. 2 பரீட்சை வைக்கப்படும். ஒரு முதல் பரீட்சையில் பங்கு பெற்றாவிட்டால் 2வது பரீட்சையில் பங்கு பெற்றினாலும் அவருக்கு அந்த சான்றிதழ் வழங்கப்படவில்லை என்னுடன். அந்த சான்றிதழ் கிடைக்காதனாலே அந்த பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்லவில்லை. அப்போ இதற்கு ஒரு மாற்று வழி எடுத்து ஒரு பரீட்சை வைத்தால் ஒரு பிள்ளை அந்த பங்கு பற்றி எல்லாருக்குரிய 2வது பயிலாம். இது ஒரு தவறான பிள்ளைகளை மனோநிலையை பாதிக்கக்கூடிய ஒரு திட்டமாக எனக்கு தெரிகிறது. அப்போ இது நான் இந்த அனுபவ ரீதியாக பெற்றது. இதை இந்த பள்ளிக்கூடத்தில் 3 பிள்ளைகள் கிடையாது. இந்த அரையாண்டு பங்கு பெற்றால் மற்றதுக்கு பங்கு பற்றி அவருக்குரிய சான்றிதழ் கிடைக்காத விலவில்லை. ஆகவே இது வந்து பிள்ளைகளின் கல்வியை பின்னடிக்கும் நிலையாக இருக்கிறது. முன்னேற்ற மாதிரி இது நாங்கள் வச்சது படிதான் அது நடக்கும்னு சொன்னால் சில இடங்கள் நாங்கள் அதாவது வந்து விதி முறைன்னு சொல்லி இருக்குது. அதாவது விதியோட ஒத்து போகிறதுன்னு இருக்குது. அப்போ சொல்ல ஒத்து போய் அதை செய்ய வேண்டிய கட்டங்கள் இருக்குது. அதுகளை இவர் சொன்ன மாதிரி நிர்வாகங்கள் தவறு கொடுக்குது என்று தான் நான் கருதுகிறேன். ஒட்டுமொத்தமாக வந்து நாங்கள் அழியும் என்று சொல்றதே தவறான ஒரு விடயமே. முற்றுமுழுதாக போகாமல் அதை கொஞ்சம் தக்க வைக்க வேணும்ன்றதுக்காக வளரும் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கோம்.
அது முக்கியமான விடயம். ஏனென்றால் அப்படி ஒரு சூழ்நிலை போகிறது கூட அங்கே ஏதாவது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவாக தான் மிஞ்சி இருக்க வேணும். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் மிஞ்சி இருக்கிறோம். என்ன தமிழ் இனத்தில் இன்றைக்கு தமிழ் இனத்துக்கு ஒரு நாடு இல்லாத சூழ்நிலை இருக்கு. அப்ப இந்த இடத்துல அடுத்தது பல இடங்கள்ல இன்றைக்கு புலம்பெயர்ந்த தேசங்கள்ல கூட எங்களுடைய தேசத்திலே கூட மொழிக்கலப்பு உருவாகிறதுக்கான சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அதே போல புலம்பெயர்ந்த தேசத்திலே கூட அப்படியான மொழிக்கலப்பு ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டியது எங்களுக்கு கையில் இருக்கிறது. இந்த இளம் சமுதாயம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற இளம் சமுதாயத்தின் கையிலே இருக்கின்றது. அவர்களின் கையில் தான் எல்லாம் இருக்கின்றது என்பதற்கு அப்பால் அவர்களுக்காக நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், அவர் செய்தார் இவர் செய்தார் என்பதை விட நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் முடிவெடுக்க வேண்டும். தமிழனாக பிறந்ததற்கான ஒரு கடமை இருக்கிறது. தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்துக்கும் ஏதாவது செய்ய வேண்டும். ஒரு மனிதன் பிறந்தார், அவர் 1000 மூட்டை அரிசி சாப்பிட்டு இறந்தார் என்றது எங்களுக்கு பெருமை. தமிழ் மொழிக்காக நீங்க என்ன செய்த, ஒவ்வொரு தமிழரும் தமிழ் மொழிக்காக நீங்க என்ன செய்தன்றது வரலாற்றில் பதிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். நிறைய அச்சங்களை, நிறைய இயக்கங்களை நாங்கள் பார்த்தோம். தமிழ் மொழி எங்கே அழிந்து விடுமோ என்பது போன்ற துணி வருகின்ற கருத்துக்களை கூட நாங்கள் கேட்டோம். ஆயினும் தமிழ் மொழி ஏதோ ஒரு வகையில் தப்பி பிழைக்கும் என்பதற்கு இங்கே அமர்ந்திருக்கின்ற துஷாரா போன்ற இளம் மாணவிகள் எங்களுக்கு ஒரு பதிலை தருகின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இது ஒரு வல்லுநர் குழுவின் ஆய்வு அல்ல, இதுதான் முடிவு, இப்படித்தான் நடக்கும் என்று சொல்வதற்கு நாங்கள் ஒரு வல்லுநர் குழுவாக அமைத்து இங்கே ஆய்வு செய்யவில்லை. ஆசிரியர், பெற்றோர், மாணவர்கள், சமுதாயம் என்ற ஒரு கலந்துரையாடல் நடத்தியிருக்கின்றோம். இதை பற்றி உங்களுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கும். உங்கள் கருத்துக்களை தாருங்கள். நன்றி, வணக்கம்.